குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் இப்போ ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழை பார்த்தீங்கன்னா பெய்து வருது. அது மட்டும் இல்லாமல் ரெட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட்டை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த அலர்ட் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கான விடுமுறை வர வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீலகிரி, கோவை, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றும் நாளையும் பார்த்தீங்கன்னா ரெட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இன்றும் நாளையும் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு பெரிய டவுட் என்னென்னா விடுமுறை அறிவிப்பு வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பை அந்த மாவட்ட ஆட்சியர் வழங்கியிருந்தார். ஸோ நாளையும் வர வாய்ப்பு இருக்கான்னா எஸ், வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்று மாலை வேலையில் எப்படி சூழ்நிலை இருக்கோ அது மட்டும் இல்லை, நாளை காலையில் ஒரு 6 to 7 டைமில் சூழ்நிலை எப்படி இருக்கோ ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பு வரலாம். இந்த விடுமுறை அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று மாலையோ இல்லைனா பார்த்தீங்கன்னா நாளை காலையிலோ பார்த்தீங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நான் அதை பற்றி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக, அதாவது நீலகிரிக்கு அடுத்தபடியாக பண்ணால் எந்தெந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா கோவை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் பரவலான கனமழை பெய்ய கொடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மற்ற மாவட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களையும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அதிதீவிர கனமழை வாய்ப்பு இருக்கானா அது தெரில. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வானிலை ஆய்வு மையத்தில் எந்த தகவலும் தெரியும். ஆனால் இந்த 3 மாவட்டங்களையும் பரவலான மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் குறிப்பாக நான் சொன்ன இந்த 6 மாவட்டங்கள், அதாவது நீலகிரி, கோவை, தென்காசி, தேனி, நெல்லை, கன்னியாகுமரி இருக்கிற 6 மாவட்டத்திலே நீலகிரியில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் கனமழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கான விடுமுறையை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கல்லூரிக்கான விடுமுறையை எதிர்பார்க்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ விடுமுறை அறிவிப்பு எது மாதிரி வருதுன்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மற்ற மாவட்டங்கள், அதாவது கோவை, தென்காசியில் வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேனி, நெல்லை, கன்னியாகுமரியில் அதே சூழ்நிலை தான் ஓகேங்களா. நீலகிரியில் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கோவை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்கிறதால மேபி அங்கேயும் ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை விடுமுறை அறிவிப்பு எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகளா கல்லூரிகளான்றது அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.